வெல்கம் பேக் டு MPK Vlogs. இன்றைக்கி நம்ம கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி டொமேட்டோ சாஸ் வித் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் புழுங்கல் அரிசியை ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஒரு 3 மணி நேரம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். தண்ணி லைட்டாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் கெட்டியாக. கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் காஞ்சோடனே கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கிறேன். கடுகு பொரிஞ்சோடனே நம்ம கெட்டியாக அரைச்சி வச்சுருக்க இந்த அரிசி மாவு விழுதை சேர்த்திக்கலாம். இவ்வளோ கெட்டியாக இருக்கணும், தண்ணியாக அரைக்காதீங்க. கை விடாமல் கிளறினீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக ஆறினோடனே இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். நமக்கு என்ன ஷேப்ஸ் வேணுமோ அதில் செஞ்சுக்கலாம். கிட்ஸுக்கு தரும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்ஸ் செஞ்சோம்னா அவங்க ஈஸியாக நிறையா சாப்பிடுவாங்க. லைட்டாக சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க, காய வைக்காதீங்க மாவை. இப்போ சாஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு சின்ன தக்காளி 5 எடுத்திருக்கேன். தக்காளியோட அந்த நடுப்பகுதி இருக்குல்ல, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு 2ஆக வெட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சு அது காஞ்சோடனே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை அப்படியே சேர்க்க போகிறோம், ஆயில் சேர்க்க போகிறதில்ல. நல்லா லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அதையும் சேர்த்துக்கலாம் இதுலேயே. இப்போ கொஞ்சமாக உப்பு, மிளகாய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அப்படி கூட சேர்த்திக்கலாம். ஸ்பைஸ் பத்தலைன்னா பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. சீரகம் கொஞ்சமாக லைட்டாக சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இதில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சுண்டி வரணும், அந்த அளவுக்கு நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு தெரியுது. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கிறேன், இல்லாட்டி வெல்லம் கூட சேர்த்திக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. நல்லா கெட்டி ஆகிறது தெரியும். ஒரு 3 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி கிளறிட்டே இருந்தீங்கன்னா அதுலேருந்து தண்ணி வற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும். இப்போ நம்மளோட டொமேட்டோ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. டொமேட்டோ சாஸ் வித் கொழுக்கட்டை.